வணக்கம் பெண்ணை வழங்குபவர்கள் சேலஞ்ச் டிடர்ஜென்ட் சோப் மற்றும் வாஷிங் பவுடர், கல்யாணி கவரிங். சன் டிவி நேயர்களுக்கு இந்த அழகான காலை பொழுதில் எங்கள் இனிய சூரிய வணக்கம். கடுகளவு சின்ன பொருளை பார்த்தாலும் அது என்னன்னு சரியா கண்டுபிடிச்சு மனசுல ஏத்திக்கிறவங்க பெண்கள். அத வேற ஒரு சமயத்துல எங்க எப்படி என்ன விலையில கிடைக்கும்னு சரியா கண்டுபிடிச்சு விசாரிச்சு வச்சுப்பாங்க. தங்களுக்கு புரியாத மொழியில யாராவது பேசினாலும் தங்களை விட்டு கொடுத்துக்காம தலைய ஆட்டி புரிஞ்ச மாதிரியே நடந்துப்பாங்க. அதே சமயத்துல மத்தவங்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் சலிக்காம திரும்ப திரும்ப சொல்லி புரியவும் வச்சிருவாங்க. இப்படி கியூட்டான குணங்களோட இருக்க எல்லா பெண்களுக்குமான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி, வணக்கம் பெண்ணே. வாழை இலையில நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். ஆனா வாழை இலைய வச்சு எப்படி சமையல் செய்யறதுன்னு செஃப் சுமேஷ் இன்னைக்கு சமையல் புதிது பகுதியில நமக்கு சொல்ல போறாரு. அந்த சமையல் பேரு வாழை இலை மீன் தொக்கு. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வாழை இலை மீன் தொக்கு. அது தேவையான பொருட்கள்: வஞ்சர மீன் 2, வாழை இலை 2, வெங்காயம் பொடிசா நறுக்குது 2, தக்காளி 2 அரைச்சது, புளித்தண்ணி 1 பவுல், பருப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 1, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சள்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் தேவையான அளவு, வெந்தயம் தேவையான அளவு, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பேன் வைங்க, கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பூண்டு நல்லா போட்டு வதக்கணும். இந்த பூண்டோட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இந்த அரைச்சி வச்ச தக்காளியை அதில் ஊற்றலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிச்சு. இப்போ மசாலா போடணும். இதில் மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு. அடுத்தது நம்ம இந்த புளி தண்ணி ஊற்றலாம். அது இந்த வாழை மீன் தொக்குக்கு தேவையான தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இது மீனில் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். முதல் வாழையில் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இந்த பருப்பு பொடியை பண்ணி வச்சுருக்கோம். இந்த பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னா, இந்த பருப்பை கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு வதக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிடணும். இந்த பொடி எதுக்கு போடுறோன்னா, ஃபிஷ்ஷுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கிறதுக்கு. கொஞ்சம் பொடி அது மேலே போட்டுடலாம். ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும். தொக்கு இப்போ அப்ளை பண்ணிட்டோம். இது எப்படி மடிக்கிறோம் பாருங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும் மீனில். இப்போதான் மீனோட மசாலா வந்து மீனில் இறங்கும்.
ஆயில் போடுங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த மீன் எடுத்து மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ வாழையில மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதேமாதிரி வேற ஒரு டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வித்தியாசமான வாழை இலை மீன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க இல்லையா? அடுத்ததா நலம் வாழை பகுதியில நம்ம சந்திக்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா. மனசு படிக்கிற சக்தி எங்க கிட்ட இருக்கு. சேலஞ்சுக்கு நீங்க ரெடியா? ரகுவோட யூனிஃபார்ம் பிரைட்டா வச்சிருக்க. ஒரு நல்ல வாஷிங் பவுடர். ஒவ்வொரு துணியிலும் ஏதாவது இருக்காரு. சீக்கிரமா வாஷ் பண்ணணும், வாசனையாவும் இருக்கணும். வழங்குகிறோம் வசதிக்கேற்ற விலையில் சேலஞ்ச் வாஷிங் பவுடர். கிடைச்சது மனசுக்கு பிடிச்சது. கால 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 வேற கல்யாணி கவரிங். கல்யாணி கவரிங் கடைகளில் நினைச்சது கிடைக்கும், மனசுக்கு பிடிக்கும். வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். உடல் எடை அதிகமா இருக்கவங்க என்ன செய்யணும்னு தான் இன்னைக்கு டாக்டர் புவனேஸ்வரி அவர்கள் நலம் வாழ பகுதியில நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. எடை அதிகம் இருந்தா என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் எடை அதிகம் இருக்குங்கிறத உணரணும். நம்ம எப்படி நம்ம நார்மல் எடை எல்லாருக்கும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட ஹைட் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குதோ அதுல இருந்து 101 கழிக்கணும். யாராவது 170 சென்டிமீட்டர் ஹைட்ல இருந்தாங்கன்னா அதுல 101 கழிச்சிங்கன்னா 69 கிலோ. இது நியர் ஐடியல் பாடி வெயிட். அதாவது நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான ஹைட்டுக்கு தேவையான எடை இது. ஆனா எல்லாருமே இந்த ஃப்ரேம்குள்ள வர முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா 100% முடியாது. பட் நம்ம அந்த ஃப்ரேம்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணணும். இது நம்ம கொஞ்சம் ஒரு 20 வயசுல இருந்தே வாட்ச் பண்ணிட்டே வந்தோம்னா கண்டிப்பா எடையை நம்ம இதுக்குள்ள வச்சுக்கலாம். இல்ல அது பக்கத்துலயாவது வச்சுக்கலாம். 20 கிலோ ஓவர் வெயிட், 25 கிலோ ஓவர் வெயிட் அப்படின்னா அது முதல்ல ஒபேசிட்டியில கொண்டு போய் விட்டுரும். எல்லாருடைய எடை நம்ம உயரத்துக்கு ஏற்ற மாதிரி 10%க்கு மேல இருந்தாலே அதுக்கு பேரு ஓவர் வெயிட். 20%க்கு மேல இருந்தா அதுக்கு பேரு ஒபேசிட்டி. இப்படி எடை அதிகமாக அதிகமாக பல பிரச்சனைகள் வரும். உடல் எடையை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு, நம்ம உடம்புல இருந்து கலோரிகளை எரிக்கணும். கலோரி எரிக்கிறதுக்கு என்ன வேலை, என்ன எப்படி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நடைப்பயிற்சி. ஈஸியஸ்ட் தினமும் வாக்கிங் போறது. வேகமா குறைந்தது அரை மணி நேரத்துல இருந்து 45 நிமிடம் வரை. இது எப்படின்னா, நம்ம எப்படி காலையில் எந்திரிச்சு பிரஷ் பண்றோம், குளிக்கிறோம், அவ்வளோ ரெகுலரா பண்ணணும். ஒரு நாள் பண்ணிட்டு 4 நாள் பண்ணாம இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தது, கலோரி சத்து அதிகமான உணவை தவிர்க்கணும். அதுக்கு முன்னால எல்லா உணவுலையும் எவ்வளவு கலோரி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்பூன் சர்க்கரையில 20 கலோரி இருக்கு, ஒரு ஸ்பூன் எண்ணெயில 45 கலோரிகள் இருக்கு. ஸ்வீட் எல்லாம் சர்க்கரையும் எண்ணெயும் சேர்த்து பண்ணதுதான். ஒரு சின்ன விளம்பரி ஸ்வீட்ல 100-150 கலோரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி கலோரி ஜாஸ்தி இருக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு உடம்புல இருந்து கலோரிகளை எரிக்காம இருந்தோம்னா வெயிட் கண்டிப்பா ஜாஸ்தி ஆயிடும். ஸோ நீங்க எண்ணெயில் பொரித்த பதார்த்தங்கள், இனிப்புகளை குறைச்சிடணும். சாதம் அளவை குறைச்சிட்டு காய்கறி நிறைய எடுத்துக்கணும். அதுல காய்கறியில நிறைய கலோரி சத்து இருக்கிற உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி கிழங்கு வெரைட்டியில எடுக்கக்கூடாது. பழங்கள்ல வாழைப்பழம், மாம்பழம், திராட்சைப்பழம், சப்போட்டா பழம்ல கலோரி சத்து அதிகம் இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஒரு டயட்டீஷியனோட உட்கார்ந்து உங்க எடை எவ்வளவு அதிகமா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க சாப்பிடும் சாப்பாடு என்னென்ன காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படி சொல்லி அவங்க அதை அழகா மாத்தி உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி தினம் வாக்கிங் போனீங்கன்னா உடல் எடையை
கட்டுக்கோப்பா வச்சுக்கலாம். இதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல்களை அடுத்த நலம் வாழ பகுதியில நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு மோதிரத்து மேல எப்பவுமே ரொம்ப ஆசை இருக்கும். முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன மோதிரம் தான் கிடைக்கும். இப்ப பெரிய பெரிய மோதிரம் தான் ஃபேஷனாவே ஆயிடுச்சு. இன்னைக்கு புதுசு புதுசா பகுதியில மோதிரத்துல என்ன புதுசு புதுசா வந்திருக்குன்றத பார்க்கலாம். மோதிரம் என்றாலே பெண்கள், பெண்கள் என்றாலே மோதிரம் என்று சிலர் வேடிக்கையாக சொல்வதுண்டு. அந்த அளவுக்கு பெண்களுக்கு மோதிரம் மீது ஒருவித அலாதி பிரியம். எப்போதும் எங்கேயும் அதிக எண்ணிக்கையில் மோதிரம் அணிந்து செல்ல வேண்டாம். முக்கிய விசேஷங்களான திருமணம் அல்லது நிச்சயதார்த்தம் போன்ற நிகழ்ச்சிகளின் போது மட்டும் அதிக எண்ணிக்கையில் மோதிரம் அணிந்து செல்லலாம். அலுவலகத்திற்கு செல்லும் போதோ, நண்பர்கள் அளிக்கும் சிறிய விருந்துகளில் கலந்து கொள்ளும் பொழுதோ கற்கள் பதித்த மோதிரம் அணிந்தால் பார்ப்பதற்கு அழகாக காட்சி அளிப்பதுடன் அணிபவரின் தோற்றத்தை எடுப்பாக காண்பிக்கும். இருவேறு விதமான வெள்ளி மற்றும் தங்க மோதிரங்களை எப்போதும் சேர்த்து அணியக்கூடாது. வெள்ளி மோதிரத்திற்கு நீலம் மற்றும் சிவப்பு நிற ஆடைகளையும், தங்க மோதிரத்திற்கு மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற ஆடைகளையும் அணிய வேண்டும். பாரம்பரிய மோதிரம் அணிவதாக இருந்தால் பாரம்பரிய உடைகளான புடவை வகைகளை உடுத்தினால்தான் உங்களை அது அழகான தோற்றத்திற்கு கொண்டு செல்லும். இதே மாதிரி வேற ஒரு புது விஷயத்த அடுத்த புதுசு புதுசா பகுதியில நாம பார்க்கலாம். குடும்பத்துல இருக்க எல்லாரோட நல்ல குணங்கள் எல்லாம் அதிகப்படுத்தி குறைகள் எல்லாம் நீக்கிறது தான் ஒரு பெண்ணோட குணமே. அப்படிப்பட்ட எல்லா பெண்களுக்கும் தேவையான தகவல்களோட அடுத்த வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வழங்கியோர் சேலஞ்ச் டிடர்ஜென்ட் சோப் மற்றும் வாஷிங் பவுடர், கல்யாணி கவரிங்.